தான் என்னன்னா இங்கே வந்து ஏசுவானவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இறந்தப்போ அவரை புதைச்சு அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த துணி வந்து இங்கே தான் இருக்குது, பாதுகாக்கப்பட்டு வருது. சர்ச் வந்து ரொம்ப 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 புனிதமான சர்ச். ஏன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே தான் இயேசுவானவர் வந்து அவர் இறந்தபோது அவர் ஒரு துணினால் பொதிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவரை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த துணி தான் இந்த சர்ச்சில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இந்த துணியில் வந்து எப்படி அவருடைய துணி நிறைய வந்ததுன்னா, அவருடைய அந்த இரத்த கரைகள் எல்லாம் படிஞ்சு அப்படி இருக்குது அந்த துணியில். அந்த துணியை வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பண்ண பிறகு தான் வந்து இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு டூரிங்கில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பேர் தெரியாமல் இருக்காது, யாருக்குன்னு வேணாலும் தெரியும். அது என்ன பேர் தெரியுமா? டான் பாஸ்கோ. அவருடைய இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். டான் பாஸ்கோ பள்ளிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சென்னையில் ஸ்கூல் இருக்குது, வேற இங்கே வெள்ளூரில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு எஜுகேஷன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் டான் பாஸ்கோ ஸ்கூல்ஸ். உலகத்தில் உள்ள ஈவன் நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களாக டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்தவங்க நிறைய. நீங்கள் அலுமினைன்னு போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து டான் பாஸ்கோ தான் வளர்த்து விட்டுருக்குது. ஸோ அந்த டான் பாஸ்கோ அவர் யார் என்ன, அவர் வந்து டூரிங்கில் தான் நிறைய டூரின் பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இங்கே தான் வந்து அவர் ப்ரீஸ்டாக இருந்து நிறைய மக்களுக்கு பணி செஞ்சுருக்கிறாரு. இப்போ அவருடைய இடத்த தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நானும் டான் பாஸ்கோவில் தான் படித்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு. டான் பாஸ்கோ பற்றி டெய்லி நாங்கள் படிப்போம். இவரோட ஃபேமிலி எல்லாமே, இவங்க பிள்ளைங்க, இவங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் டான் பாஸ்கோ, சென்னை டான் பாஸ்கோவில் படித்தவங்க. எக்மோரில் அப்படி எல்லாமே டான் பாஸ்கோவில் வளர்ந்தவங்க. ஃபேமிலியே வந்து டான் பாஸ்கோ ஃபேமிலி. நிறைய எங்களுடைய ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்க எல்லாமே டான் பாஸ்கோல சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் இருக்காங்க. செலேசியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராம்காக காத்து நிக்கிறோம். இது இன்னைக்கு இந்த நாங்க போற ட்ராம் வந்து 10 minutes லேட். இன்னைக்கு நல்ல பளபளன்னு இருக்குது. இங்க பாருங்க, அது ட்ரெயின் போல தான், ஆனா அப்படி பதிஞ்சு இருக்குது. என்ன இதுலயே, அது ரோட்லயே பதிஞ்சு கிடக்குல. ட்ரெயின் பாதை என்ன நடுவுல கல்லுகள் எல்லாம் போட்டு பெருசா இருக்கும். எப்படி போகுது பாருங்க, ஒட்டிட்டு போகுது. அடுத்த ஸ்டாப் நம்ம ஸ்டாப் அங்க வருது பாருங்க போர்டுல. ரெடியா? ஓகே, இந்த சர்ச் இது பக்கத்துல தான் வந்து டான் பாஸ்கோட மியூசியம் இருக்குது. பார்த்தீங்களா, வந்ததுமே சர்ச் முன்னாலே போட்டிருக்குது டான் பாஸ்கோடைய இது. இவர் தான் டான் பாஸ்கோ. பார்த்தீங்களா, அது எல்லாமே அவருக்கு கீழே நிற்கிறது எல்லாமே வந்து ஏழை சிறுவர்கள். இந்த டூரின்கிற நகரம் வந்து அவருடைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப வறுமைக்குள்ளால போயிடுச்சுது. பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கே இது இல்லை. அதனால் பிள்ளைங்க வந்து காசு இல்லைன்னா காசு உண்டாக்குறதுக்கு தவறான வழியில் போகிறது. ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் இது பண்ணி ஸ்ட்ரீட் சில்ட்ரன்லாம் இவங்க அம்மாவோட வீட்டிலே அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, அடைக்கலம் மட்டும் கொடுக்கலாம், படிக்க வச்சு நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும்னு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் இந்த டான் பாஸ்கோங்கிற செயின்ட். இவர் ஒரு செயின்ட் கேட்டிங்களா, புனிதர். அதனால் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இவர்கிட்ட வந்து நீங்கள் இவர்கிட்ட ப்ரேயர் இல்லை, நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். பட் இவர் வாயிலாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அது கேட்கப்படும். bestmarriagematch.com இணையதள திருமண சேவை அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரானவனோட தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 31, இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க BA முடிச்சுட்டு UKல டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202531 இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணால் இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்ததே நம்முடைய வாழ்த்துக்கள். அதுபோல் அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணாருன்னா, அவர் வந்து இவர் நிறைய இந்த ஏன்னா ஏதாச்சும் ஒரு இது சொல்லித்தானே அவங்களெல்லாம் பக்கத்தில் வர வைக்க முடியும். இவர் நிறைய வித்தைகள்லாம் தெரியுமா, கயிறு மேல் நடக்கிறது, இப்போ நிறைய வித்தைகள் எல்லாம் பண்ணி அதை பார்த்து மக்கள் எல்லாம் அப்படி திரண்டு, சின்ன குழந்தைங்க அவங்கள வந்து அப்படியே நல்வழிப்படுத்தி இருக்காரு. இவருடைய இதுவே அதுதான். ரொம்ப ரொம்ப ஒரு படிக்கிற பிள்ளைங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா டான் பாஸ்கோ வந்து
நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கு நம்ம ஊர்லலாம் இன்றைக்கி வந்து எஜுகேஷன்லாம் வந்து டான் பாஸ்கோ வெள்ளூர் டான் பாஸ்கோலாம் அவ்வளவு ஏழை சிறுவர்களை தான் கொண்டு படிக்க வைக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ் தான், ஆனால் அவங்க தான் பெரிய பெரிய ஆட்களாக பின்னால் வர்றாங்க. ஸோ அதற்கு காரணமான புனிதர் தான் அந்த புனிதர் நம்ம பார்க்குறது. ஓகே, உடம்பெல்லாம் ரொம்ப சிலிர்க்குது இங்கே வந்தோடனே. எனக்கு பேச வாய் வர மாட்டேங்குது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. மெட்ராஸில் பாரிஸ்லாம் கூட இவங்களுடைய ஹவுஸ் இருக்கு, ஸ்ட்ரீட் சில்ட்ரனை அவங்கள எடுத்து அவங்கள எல்லாம் வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க. அதுபோல் நிறைய இடங்கள் இருக்கு, சகாயபுரம், இவ்வளோ பல இடங்கள்ல இருக்கு. ஓகே, நான் டான் பாஸ்கோவில் படிக்கும்போது டெய்லி அந்த புக் படிப்பேன். உங்களை பற்றி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வாசிப்பாங்க. அப்போ வந்து நான்லாம் நினைச்சே பார்க்கல இந்த இடத்துக்குலாம் வரும். டூரின்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ அதான் அடிக்கடி படிப்போம். டூரின் இடத்துல பிள்ளைங்களோட அவர் என்ன விளையாண்டாரு, என்னென்ன வித்தைகள் பண்ணாரு, கயிறு மேல் நடந்தாரு, எப்படி பிள்ளைங்களை சேர்த்தாரு, ஒவ்வொரு அந்த அவருடைய லைஃப்ல டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சிருக்கா படிப்பாங்க, சத்தமோடு படிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இந்த சூரிய நகருக்குலாம் நான் வருவேன்னு உண்மையில நினைச்சே பார்க்கல. எனக்கு வந்து மெய்சில் இருக்குது. அங்க நமக்கு ஆக்சஸ் கிடையாது, பப்ளிக் ஆக்சஸ் நினைக்கிறேன். சர்ச் தொடர்ந்து தான் இருக்குது. இந்த சர்ச்சை பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து 1868 வருஷம் வந்து கட்டப்பட்ட சர்ச். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சர்ச் ஆகிறதுக்கு முன்னால் டான் பாஸ்கோ அவர்கள் வந்து ஏழை மாணவர்களை இங்கே தான் வச்சு பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாரு. பின்னால் அது மாதிரியும் அவர் வந்து அதை ஒரு சர்ச்சாக மாற்றிருக்கிறாரு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கட்டட கலைகளும் ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ச்சோடைய ஒரு பகுதியில் வந்து டான் பாஸ்கோ அவர்களுடைய டோம்ப், அதாவது அந்த கல்லறையானது இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குதா அந்த கல்லறை. இதில் வந்து இப்போ அவருடைய ரிமைனிங்ஸ் ஆஃப் அந்த உடம்புல உள்ள ரிமைனிங்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் அதுக்கு மேலே மெழுகா போட்டு அப்படி வந்து கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு உருக்கமாக இருந்தது. சர்ச்சில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அந்த சர்ச். டான் பாஸ்கோட மியூசியம் இங்கே இருக்குது, அங்கே போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மியூசியம் பார்க்குறது இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு இங்கே. ஸோ ஆனால் நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், பட் இல்லைனா ஃப்ரீ தான் இது எல்லாமே. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து காஃபி டீ கடையெல்லாம் இருக்குது, அங்கே டாய்லெட் எல்லாமே இருக்குது. இது சர்ச் இருக்குது இல்லையா, அந்த இருக்கிறதுல அது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த சர்ச்சு தான். சர்ச்சோட ஜஸ்ட் அட்ஜஸ்டன்ட்லேயே தான் வச்சுருக்கிறாங்க. இதுதான் மியூசியம், சூப்பராக இருக்குல்ல. ரீனோ மியூசியோ காசா டான் பாஸ்கோ டொரினோ. அதாவது இங்கே கீழே தான் அவங்க வீடு. இங்கே வந்து அவங்க வந்து இது அவங்களுடைய நேட்டிவ் ஊர் கிடையாது, பட் அவர் வந்து இந்த பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து வீடுனா அவரும் ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தானே. ஸோ அந்த ஒரு ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள வீட்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் உள்ள பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு அங்கே தூங்குறதுக்கெலாம் இடம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்களாம், அவரும் அவர் அம்மாவும் சேர்ந்து. இது அப்படி பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. ஓ அந்த இவ்வளோதான் வீடு, கேட்டிங்களா? இவ்வளோதான் வீடு. சூப்பராக இருக்குது. இங்கே தான் பசங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அப்படி இருந்துருக்குறாங்க. 1 2ன்னு தொடங்கினது கடைசியில் 800 பேர் சேர்ந்துட்டாங்களாம். 800 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த எழுதிருக்கு ஒரு இங்கே பாரு, கிச்சனில் இருக்கு பாருங்க. அதாவது ஸ்டோரி என்னடா 1847 இதான் அந்த கிச்சன்.
அவங்க அம்மா அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன் இன் த லேட் ரெய்னி ஈவினிங்கில் வந்து ஒரு யங் மேன், சின்ன பையன் வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப குளிருது, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு ஏதாவது ப்ரெட்டோ தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீ படிக்கிறியா, எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டிருக்குறாங்க. இல்லை நான் படிக்கலை, நான் ரொம்ப போர்ந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அவனை உள்ளே கூப்பிட்டு, நீ இங்கே தான் இருக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து 1847 நடந்தது. இப்படி கூப்பிட்டு இப்படி ஆளுங்க சேர்ந்து இருந்தது. 1858 220 பேர் சேர்ந்துட்டாங்களாம். The environment was sufficiently equipped so that meals could be prepared for a community. இந்த அவங்க அம்மா பேர் தான் மாமா மார்கரீட்டா. அப்படியே ஆரம்பித்த இந்த சபை வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக போய் இந்தியாவில் பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஒன்றுமே இல்லாத பிள்ளைகள், தகப்பன் தாய் இல்லாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்து அவங்க வந்து செலெக்ஷன் ஃபாதர்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து படிப்பு கொடுக்குறாங்க, பெரிய பெரிய ஆளாக்குறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது. கேட்டிங்களா? சூப்பராக இருக்குல்ல. ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னுடைய பையன் ப்ரீஸ்ட்ஹுட்டாக போன பிறகு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம் இருந்திருக்கு பாருங்கள், என் பையன் செய்கிற மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குக் ரூல்ஸ் பார்த்தீங்களா? குக் ரூல்ஸ் பாருங்கள். அப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும், கரெக்டான டைமில் கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி கொடுப்பாங்களா? நீங்கள் ஹாஸ்டலில் நீங்கள்ல கரெக்டான டைமில் ஃபுட்டு கொடுக்குறது ஹெல்த்தியாக. அது இப்போவும் இந்த குக் ரூல்ஸ் தான் எல்லா இந்த செலெக்ஷன் இதுலேயும் இருக்குது. சின்ன சேப்பல் அது சென்னாரில், இது சின்ன சேப்பல், ஒரு சேப்பல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சர்ச்சில் மாஸில், அதாவது திருப்பலியில் வந்து யூஸ் பண்ணுற அந்த சேலஸ், இதெல்லாம் இதில் தான் வந்து ஒயின் ஊற்றிப்பாங்க. இதுதான் வந்து ஆண்டவருடைய திரு ரத்தமாக திருப்பலியின் போது மாறும். ஸோ இதெல்லாம் வந்து 1868 ஆண்டில் யூஸ் பண்ண சேலஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 1854 யூஸ் பண்ணது. இவ்வளோ நாள் ஆகி அப்படியே வச்சுருக்குறாங்க பாருங்கள். லிட்டர்ஜி ட்ரெஸ் இது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது மாதா வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டு கலாச்சாரப்படி அவங்களுக்கு வந்து அப்பியர் ஆகிறது வந்து வழக்கமாக இருந்துகிட்ருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நடிகருக்கு இது எந்தெந்த நாடுன்னு கூட எனக்கு சொல்ல முடியல. ஆனால் வந்ததுமே வந்து நாங்கள் பாருங்கள் அவங்கவுங்க நாட்டு, இதெல்லாம் என்ன நாடுன்னே தெரிய மாட்டாங்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல. 1919 அப்பியர் ஆகிருக்காங்க. ஏதோ ஒரு கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க, நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, தாய்லாந்து நினைக்கிறேன். இங்கே அப்படி வந்து கீழே பாருங்கள், நம்ம ஒரு வேளாங்கண்ணிமை தான். ஸோ இங்கே எல்லாம் அதை டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்ரிக்காவில் அவங்க அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து அந்தந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அங்கே எல்லாம் மேலே எல்லாம் விட்ருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்த்துறதுன்னா சுரூபங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. இதை வந்து ஆராதிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. சுரூபங்களை யாரும் ஆராதிக்கிறது இல்லை, வணங்குறது இல்லை. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான். எல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? அந்த அவங்க எப்படி அப்பியர் ஆனாங்க அதெல்லாம் கேப்சர் பண்ணி அதை வந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சொல்லி கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாரு, did you see வேளாங்கண்ணி ஆண்டா? that's the one. இங்கே பார்த்தியா? இங்கே பாரு, இங்கெல்லாம் பாரு பா. அந்தந்த நாட்டு இதுபடி அவங்கவுங்களுக்கு அப்பியர் ஆகும்போது இப்படி பண்ணியிருக்கிறாங்க பாரு. சூப்பராக இருக்குல்ல, இட்டுப்படியாக இருக்குது எல்லாமே. அங்கே பாருங்க, இது பாரு, எந்த நாடு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது.
இறைவனின் தாய் நம்ம எல்லோருக்கும் தாய், அப்படிதானே? ஆமாம் ஆமாம். ஓகே, ரொம்ப அருமையான இடம் இது, சூப்பராக இருக்குது. ஓகே, இனி மேலே போகலாமா? எனக்கு 50ஆம் வயசு பறக்கிறதுக்கு முன்னே லூர்து மாதா கோயிலுக்கு போனோம்ல, அங்கேருந்தே என்னுடைய புனித பயணம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லூர்து மாதா கோயில் அடுத்தது என் மகன் அழகாக நல்ல சூப்பரான ஒரு இடத்துக்கு எனக்கு டூர் புக் பண்ணி தந்துருக்குறான். அது நினைக்கிறேன் எனக்கு இங்கெல்லாம் வருவான், சும்மா டூர் இன்னும் புக் பண்ணதான், அதுக்கு பிறகு பார்த்த பிறகு தான் இங்கே இவ்வளோ இடமெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வருது. அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. 1885. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு டீ ரூம் இருக்குது. இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க, ரூட்டில் பண்ண ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா. இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம டான் பாஸ்கோ அவருடைய அந்த மியூசியம் அதெல்லாம் சர்ச் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்தது சிட்டி சென்டர் போகிறோம். அங்கேயும் சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே, 3 வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபெராரியோ இல்லது என்ன இடம்னு தெரியல கேட்டிங்களா, அங்கே வந்து இறங்கியாச்சு. இங்கே இருந்தால் 5 நிமிஷம். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டே ட்ரிப்பு, 3 நாள் டிக்கெட்டு 2 நாள் டிக்கெட்டு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பஸ் வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் போய் இறங்கிக்கலாம். ட்ராமில் போய்க்கலாம், என்னது ட்ரெயினில் போய்க்கலாம். வந்து நடக்க வேண்டாம், டாக்ஸி பிடிக்க வேண்டாம், அதுக்கு அவ்வளோ காசு செலவழிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது என்ன, டிக்கெட் வச்சுட்டு சிக்கு. ஆமாம், எங்களுக்கு 3 நாளைக்கு 50 யூரோ ஆச்சு. ஆமாம், இட்ஸ் இஸ் குட். அதர்வைஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அங்கே போவோம். ஓகே, லெட்ஸ் கோ. வெயிட். இது வந்து ஒரு மியூசியம் பார்த்துக்காங்க. என்ன மியூசியம்னா ஒரு தியேட்டர் வந்து 13 BC, 13வது அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்ட் 13 BCயில் வந்து கட்டப்பட்ட ஒரு தியேட்டரு. இங்கே வந்து ஒரே நேரத்தில் 3000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த காலத்தில். இப்போ அது பெருசாக இருக்காதான் இருக்கும், பட் அந்த காலத்தில் கட்டின ஒரு மியூசியம். இந்த மியூசியம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னு அழகாக போகலாம் இல்லை? ஆமாம், அதோடைய அந்த பழைய கட்டடங்கள், அந்த ரிமைன்ஸ் எல்லாம் அப்படி வச்சுருக்குறாங்க பாருங்க. ஸோ அதனால வந்து எங்கே பார்த்தாலும் அந்த பில்டிங்ஸ். இந்த இட்டாலிக்கு வரைகிற ரோம இல்லைன்னா இந்த மாதிரி டூரின் எந்த இட்டாலியன் சிட்டிக்கு வரதா இருந்தாலும் நடக்கிறதுக்கு தயாராக வரணும். இங்கே ஃபுல்லாக நடக்கணும் நிறைய. அது மாதிரி உலகத்துலேயே நிறைய காலம் உயிர் வாழ்கிறவங்களில் ஒரு ஆள் இந்த இட்டாலியன்ஸ். காரணம் அவங்களுடைய டயட்டு ப்ளஸ் அவங்களுடைய அது வாக்கிங். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டூரின் மாநகரத்தில் சிட்டி சென்டரில் வந்துவிட்டோம். நம்ம டான் பாஸ்கோ சர்ச் பார்த்தோம். எந்த சர்ச் என்னென்னா இப்போ வந்து நின்றுட்டுருக்க சர்ச் வந்து ரொம்ப 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 பாப்புலரான சர்ச்சு. டூரின்கே பெருமை தரக்கூடியது இந்த சர்ச் தான். என்னென்னா இங்கே வந்து ஏசுவானவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இறந்தப்போ அவரை புதைச்சி அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த துணி வந்து இங்கே தான் இருக்குது, பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ உள்ளே போய் அது எங்கே வச்சுருக்குறாங்க அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப எனக்கு ரொம்பலாம் வந்து நடுங்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு சர்ச் இது. பார்க்க வேண்டிய ஒரு சர்ச், நிறைய புதுமைகள் நடக்கக்கூடிய சர்ச்சு. ஸோ உள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், இந்த சர்ச் வந்து ரொம்ப 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 புனிதமான சர்ச்சு. ஏன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே தான் இயேசுவானவர் வந்து அவர் இறந்தபோது அவர் ஒரு துணினால் பொதிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவரை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த துணி தான் இந்த சர்ச்சில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த சர்ச்சினுடைய ஒரு பக்கத்தில் பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இந்த துணியில் வந்து எப்படி அவருடைய துணி நிறைய வந்ததுன்னா, அவருடைய அந்த இரத்த கரைகள் எல்லாம் படிஞ்சு அப்படி இருக்குது அந்த துணியில். அந்த துணியை வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பண்ண பிறகு தான் வந்து இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த துணியை வந்து டெய்லி வந்து நமக்கு மக்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்கோ டிஸ்பிளேக்கோ வைக்கிறது இல்லை. இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குது. அப்பப்போ பல வருடங்களுக்கு ஒரு தடவை அதை வந்து ஓப்பன் பண்ணி பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிறாங்க. இல்லைனா வந்து இல்லைனா அந்த டீகே ஆகி போகும். இந்த என்வாயன்மெண்டல் சேஞ்சஸில் வந்து அதுவும் டீகே ஆகி போகும், கெட்டு போகும்னு சொல்கிறதுக்காக கெட்டு போகுங்கிறக்காக அதை வந்து அந்த மாதிரி பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. ஆனால் நமக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தால் நமக்கு தெரிகிறதெல்லாம் இந்த வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே, அந்த துணியோட டிஜிட்டல் டிஸ்பிளேயை அங்கங்கே வச்சுருக்குறாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சர்ச்சில் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான சர்ச்சு. இது தான் வந்து ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்படின்னு சொல்லி சொல்கிறது.
ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து அந்த டிஸ்பிளே வந்து அந்த 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 கிளாத் டிஸ்பிளே எப்பவுமே இருக்காது. கழிஞ்சது 2015 காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. டிஸ்பிளேலாம் பண்ணும்போது பயங்கர கூட்டம் வருமா இருக்கும். போன இதுக்கு முன்னாடி உள்ள போப் இங்கே வந்திருக்காரு அதை பார்க்க. அது போப்ஸ் எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக, அது எப்படி வராமல் இருப்பாங்க. எல்லா ஆளுகளும் வந்துட்டு போகிறாங்க. எப்படின்னா இங்கே உள்ள எல்டர்லி ரொம்ப நல்லா வயசானவங்க நடக்கிறதுக்கு சங்கடமே விட மாட்டேங்கிறவங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து இடத்துக்கு வந்துட்டோமா? இதான் நேற்றுக்கு வந்த இடம் இல்லையா? ஆமாம். ஓ, பெரிய வளாகம். சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வளாகம். இது வந்து ஒரு ஆர்ட் மியூசியம். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது தானே. 3 டேஸ் இனஃப் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனே நாங்கள் வெஜிடேரியன். அதனால பீஸா எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். அதனால இன்றைக்கி வந்து பாஸ்டா சாப்பிட போகிறோம். இட்டாலியன்ஸ் வந்து அவங்களுடைய சிறப்புத்தன்மையே சோஷியலைசிங்கா, நல்ல கம்யூனிட்டியாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக அவங்க ஃபேமிலி லைஃபுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்ன சின்ன ஒரு கெட் டுகெதர்னாலுமே அவங்க ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அப்படி தான் கொண்டாடுவாங்களாம். இவர் ஐஸ்கிரீம் கடை பாரு. நல்லா இருக்குல்ல. ஓ மை குட்னஸ், நல்லா இருக்குல்ல. சரி, போயிடலாமா? ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாயபிளாக இருக்கு. நடந்துக்கிட்டே இருக்கலாம். ரசிச்சு பாடிட்டு இருக்காரு பார் வயசானவர். உங்களை எல்லா ஆட்களும் பார்த்து உங்களை வீடியோ எடுத்துட்டு போறாங்க. இனிமையான ஒரு மியூசிக். இவரோட வந்தாலே இப்படிதான் பார்த்துக்கோ. சாரி, நீங்க மூஞ்சி கிரீம் போட வந்துட்டேன், மறந்துட்டேன். ஷைனி கம்மியா இருக்கு. அப்படியா? எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு போறாங்க போல. என்ன ரொம்ப ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் பாருங்க. வயசு என்ன அந்த அம்மாவுக்கு எப்படி சைக்கிளில் போகுது. கடைக்கடையாக ஏறி இறங்கியாச்சு. இது பாஸ்டாக்காக மீட் இல்லாத பாஸ்டா அங்கே கிடையாது கேட்டிங்களா? அதனால இன்றைக்கி வந்து நாங்கள் வெஜிடேரியன்னால இப்போ வந்து சாண்ட்விச் தானே ஆர்டர் பண்ணியிருக்குது. சாண்ட்விச்சா? அது சாண்ட்விச்சடா. சாண்ட்விட்சு சீஸ் வச்சு பொட்டேட்டோலாம் வச்சு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்குது. பாப்பா வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். சீஸு பொட்டேட்டோலாம் போட்டு ஒரு சாண்ட்விட்சு பயங்கரமாக இருக்குது. இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, சரி, சாப்பிட்டு நீ வீட்டுக்கு வண்டி ஓட வேண்டியது. நல்லா உண்டு கழித்து விட்டு ரோமாபுரி நகரை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஆனந்தமா இந்த ஒரு ரோமாபுரி நகர் இல்லை, சரி ரோமாபுரி ராஜ்யத்துக்கு கீழே உள்ள நகரம் தானே. அப்படி நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் இடங்களுக்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மக்களை பார்க்கும்போது அந்த ஒரு கல்ச்சர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்லா இருக்குது அந்த இது. இனி வேலையே கிடையாது மனுஷாளுக்கு கேட்டிங்களா? ரோபாட் கஃபே எப்படி போகுது பாருங்க. ட்ரிங்க் எல்லாம் உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணுமோ, பிராண்டி, விஸ்கி, ஒயின் அட்ட சொல்லிட்டா போதும். அழகாக அந்த கப்பில் உங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுத்துரும். சூப்பராக இருக்குல்ல? கப்பை எடுத்து தேவையான டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குது. வாங்கினா தான் பேசும். மேலே பாருங்க எத்தனை வகையான ட்ரிங்க்ஸ் இருக்குது. சரி வாங்கத அலைஞ்சிட்டு இருக்குது. வாங்க 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 வாங்க. மனுஷன் கூட இவ்வளவு இதான் எடுப்பேன். அதான் இது வருஷாளுக்குள்ள வேலை கிடையாது. மேல வந்து லைட்லயே அப்படி அழகா டிசைன்கள் செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் கோலம் தான் பாருங்க. இதெல்லாம் கோலம் தான், நம்ம ஊர் கோலம் தான். அங்க பாரு
ரொம்ப அருமையா இருக்கு. மிதிக்க மனசு வர மாட்டேங்குது. இப்போ அடுத்து சாப்பிட வந்திருக்கோம், டெசர்ட் சாப்பிட வந்திருக்கிறோம். சாக்லேட் அப்பமே பண்ணி கொடுக்குறாங்க பாரு, சூப்பராக இருக்குல்ல. அந்த ஆளும் பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்காரு, கலர் பாரு. நம்ம வண்டி வந்துருச்சு. 13. நல்ல கூட்டமா தான் இருக்கு. 13 எப்பவுமே கூட்டம். சீக்கிரம் குயிக் குயிக். ஆண்டா ஆண்டன் பா, உள்ள போ.